அம்மா முதலாளிங்கப்பா. முருகேசு, சின்னசாமி, என்னப்பா இது இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு? அது வந்து வேலைக்காரி வச்சு கூடாது. வேலைக்காரி 2 நாள் லீவு. உனக்கு தான் தெரியுமே வீடு எப்போ நமக்கு சுத்தமா இருக்கணும். சுத்தம்னு எல்லாத்தையும் தொடச்சிருவியே. உட்கார் உட்காரலாம்ல? உட்கார். ஆளே மாறி போயிட்ட. கோட்டு சூட்டெல்லாம் பார்த்து சொல்றியா? ஆமா 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளாட்ஃபாரத்துல கள்ளச்சாராயம் வித்துக்கிட்டு இருந்து. இந்த சாராயம்னா உனக்கு என்ன கேவலமா போச்சா? அதுவும் கள்ளச்சாராயம். அதே வியாபாரம் தான், ஆனா லெவலே கூடி போச்சு. இல்ல லெவல் கூடி போச்சுன்னா வசதிங்க தான். 5-6 வீடுங்க, 6-7 காருங்க. அது சரி, என்ன நம்ம ஊர் பக்கமா? ஒண்ணு இல்ல, பக்கத்து கிராமத்துல தென்னந்தோப்பு ஒண்ணு விலைக்கு வந்துச்சு, வாங்க வந்தேன். போற வழியில அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். வந்த இருந்து சாப்பிட்டுட்டு போலாம். நீங்க செய்யற வேலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மரியாதையான சாப்பாடு கிடைக்குமான்னு நம்பிக்கையே இல்லை. இந்த பாரு, பட்னம் வந்தேன்னா என்ன அவசியம் வந்து பாரு. என்னுடைய விலாசம். வரட்டுமா? இரு, காஃபியாவது சாப்பிட்டு போ, என் கையால போட்டு தரேன். உன் கையால நீ எதை செய்யல? இது எந்த கோயிலுதோ? முருகேஷ, காளைய, அம்மா, மட்ராஸ். கௌரி, கௌரி, குளிச்சிட்டு இருக்க சின்னையா, கொஞ்ச இருங்க வந்துடுறேன். சீக்கிரம் வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனிடா, என்ன சொல்ல போகிறாய்? உண்மையை சொல்ல போறேன். நான் காளையன் சொல்லி எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. இந்த பொண்ணு நான் பாலு நினைச்சிட்டு என்கிட்ட பழகிட்டு இருக்கு. இப்படியே விட்டா அப்புறம் குழப்பமாயிடும். ஆனிடா, தேவ ரகசியத்தை வெளியே சொன்னால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகிவிடும். விசித்திரகுப்தா பிரபு, இவன் ரகசியங்களை வெளியே சொல்லாமல் இருக்க நீ பூலோகத்தில் இருந்து இவனை கவனித்துக்கொள். பிரபு, பூலகில் ஏற்கனவே எவ்வளவோ குழப்பங்கள். நானும் சேர்ந்து கொண்டால் என்னவெல்லாம் நடக்குமோ? சரி, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். நீங்கள் புறப்படுங்கள். நாங்கள் வருகிறோம். சின்னையா, சின்னையா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வீட்டுக்கு வந்தீங்க. நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள திரும்பி போயிட்டீங்களே. ஆமா, என்ன விஷயம்? அது வந்து
பாலு பையனை தீர்த்திருப்பாங்க. சொல்லுங்க, என்னை கொல்ல சொல்லி உங்களை அனுப்பி வச்சது யாரு? சொல்ல மாட்டீங்களா? கண்ணனுங்களுக்கு கையாலே அடிச்சது ஒலிக்கலேன்னு நினைக்கிறேன். கௌரி அந்த கம்பெடு சொல்லிடுறேன். இவர்தான் உங்களை கொலை பண்ண சொல்லி 20,000 ரூபாய் பணம் தரேன்னாரு. 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கூட கொடுத்தாரு. போய் இது அபாண்டம். நான் அவங்கள பார்த்ததே இல்லை. உன்னை கொல்ல சொல்லி அவனுங்க கிட்ட பணமே கொடுக்கல. இது என் மகன் மேல சத்தியம். நைனா, நான் செத்து போயிடுவேன். ஒருத்த நமக்கு பிடிக்கலன்னா அவனை அடிக்கணும்னு நினைச்சா நாமளே நேரா நின்னு ஒத்தை கொத்தையா சோலோவா அடிக்கணும். அதுதான் ஆம்பளைத்தனம். ஆளை விட்டு அடிக்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? பொண்டாட்டிய ஒருத்தன் கிட்ட கூட்டிட்டு போய் புள்ளைய பெத்து கொடுப்பான்னு சொல்ற மாதிரி அசிங்கம். நைனா, கையெடு. என்ன பாலு, என்ன கலாட்டாங்க? ஆளை வச்சு அடிச்சு என்ன கொல்ற அளவு துணிஞ்சிட்டாரமா உங்க மச்சனர். கண்ணங்களா, உதைச்சு சாப்பிடறத விட்டுட்டு உழைச்சு சாப்பிடுங்க. அதுதான் நிரந்தரம். போங்க போங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் இல்ல, இந்த ஊரு பக்கம் தலை காட்டினீங்க தலை காணாம போயிடும். ஆமா. அஜிங்கிடி ஜிங்காலே, அஜிங்கிடி ஜிங்காலே, அஜிங்கிடி ஜிங்க. உட்காருங்க. அப்பாடா, நல்ல வேலை. அந்த திருட்டு பசங்க கையில இருந்து உங்களை காப்பாத்துட்டேன். என்னோட ஒரு கடன் தீர்ந்து போச்சு. கடனா? என்னப்பா சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் புரியாதுமா. அம்மா, நான் ஒரு முக்கியமான வேலையா மட்ராஸ் போறேன். மெட்ராஸுக்கு எதுக்குப்பா? முக்கியமான வேலைன்னு சொன்னேன்ல, நீ ஏன் கவலைப்படுற? உன்னை கவனிக்கிறதுக்கு கௌரி இருக்கா. என்ன கௌரி? சரி. அஜிங்கிடி ஜிங்கால. சந்தோஷத்துல சந்தேகம் வேண்டான்னு நீங்க பாடினா மட்டும் போதாது. என்னைக்குமே எனக்கு சந்தேகம் வராத மாதிரி நீங்க நடந்துக்கணும். கவலைப்படாத, என்னைக்குமே இந்த பாலு உனக்கு மட்டும் தான் சொந்தம். என்ன தேடுறீங்க? வாங்க போலாம். இந்த கல்யாண பத்திரிக்கை ஷோக்கு அமைஞ்சாதான் அமையாட்டினா இந்த மஞ்சள் கடவுற வர அது மாத்திரம் தனியா தூக்கணும். இன்விடேஷனும் வேண்டாம், ஒரு மண்ணா கட்டியும் வேண்டாம். ஏம்மா, என்னாச்சு? அவர் காண இல்லப்பா. பாலு அந்த பொண்ணை கொஞ்சறத நான் என் கண்ணால பார்த்தேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. என்னப்பா முருகேசு, அவன் காலை இல்ல பாலுதான்னு சொன்னா நம்பாம எங்களை அடிச்சு விரட்டினியே, இப்ப புரியுதா? இதை நிரூபிக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு வெளியே நாங்க நாயா காத்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு கட்டு கட்டா படத்தை கொடுத்து இன்கம் டாக்ஸ்ல மாட்டி வச்சு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டான். இப்பதான் ஜாமீன்ல வந்திருக்கோம். அவனுக்கு அவ்வளவு படம் எப்படியா வரும்? எல்லாம் மாயாஜாலம். அவன் கூட ஒருத்தர் இருக்கான், பேர் என்ன? குப்தாவோ கப்சாவோ. நான் நினைக்கிறேன் அவன் அநேகமா மாறு வேஷம் போட்ட மந்திரியாத்தான் இருப்பான். ஐயோ, என்னையா பெரிய பெட்டியில தங்கமும் பணமுமா கொண்டு வந்து கொடுத்தா. கொஞ்சம் திறந்து பாருங்க, ஒண்ணே இருக்காது. அலைஞ்சான் இருக்காது. ஐயோ ஐயோ ஐயோ, பெட்டி நிறைய வெறும் காத்தா இருக்கு. காசியே காணுமே. அடே காளை, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பார்ட்னர், காலை எரிஞ்சதை நம்ம கண்ணால பார்த்தோம். இருந்தாலும் நம்ம புத்தி வேலை செய்யல. ஏன்? எல்லாம் மாயாஜாலம். இப்ப என்ன பண்றது? நான் சொல்ற மாதிரி நடந்தா என் கஷ்டம் உங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். என்னையா பண்ண சொல்ற? சொல்றேன் வா. இவன் தான் காளைக்கு கொள்ளி வச்சவன். மயானத்துல காளை எரிஞ்சதை நம்ம அத்தனை பேரும் கண்ணால பார்த்தோம். காளைய காதலிச்சு என் பொண்ணு இந்த ஆளு பாலுதான் சொல்லுது. இப்ப என்னமா சொல்றீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. மத்தவங்க சொல்றதுல நீங்க ஏமா நம்புறீங்க? நான் உங்க புள்ள, உங்க வயித்துல பிறந்த புள்ள கல்லு மாதிரி முன்னால நிக்கிறேன் இல்ல, அதுக்கப்புறம் என்ன குழப்பம்? நான் தான் காளை. தம்பி, இப்படி வா. கூப்பிட்டா வாயம்பா. கொஞ்சம் வா வா. நீ பாலுவா இருந்தாலும் சரி, காளையா இருந்தாலும் சரி, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நீ எங்க கிட்ட கொடுத்த பணத்தையும் தங்க கட்டியும் மரியாதையா திருப்பி கொடுத்துரு. அப்படி கொடுத்துட்டா என் பொண்ணு சுமதியை நீயே கல்யாணம் பண்ணிக்க. அப்படியே கிராமத்து பொண்ணு கௌரியும் கட்டிக்க. கிராமத்துல இருக்கிற சொத்து பூராவையும் மரியாதையா என் பேர்ல எழுதி கொடுத்துரு. நீயும் சந்தோஷமா இரு, எங்களையும் சந்தோஷமா இருக்க விடு. இல்லன்னா நீ பாலுவும் இல்ல காளையும் இல்லைன்னு நிரூபிச்சு உன் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணுவோம். இங்க பண்ணுங்க பாப்போம். டேய் ராமு, அம்மா, அடிக்கடி ஒண்ணும் பண்ணலையே. எனக்கு ஒண்ணும் இல்ல பாலு, எனக்கு ஒண்ணும் இல்ல. பாத்தியா, இது பாலுதான். உன் புள்ள காளை இல்ல. இது அவன் அம்மா, இது அவன் காதலி. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நான் கேக்குறேன். உண்மையே சொல்லுப்பா, நீ காளை தானே? பாலு, என்னப்பா சொல்றாங்க? காளை பாலு, காளை பாலு, காளை பாலு.
குளிக்கிற முடிய பாத்தீங்களா? இவன் காளையும் இல்ல பாலுவும் இல்ல. காளையார் அடிச்சு என் மகனையும் சொத்தையும், பாலுவான் அடிச்சு கௌரியும் சின்னசாமியோட சொத்தையும் அபகரிக்கிற நினைக்கிற மாயாஜாலக்காரன். இவனுக்கு மந்திர தந்திரம் எல்லாமே தெரியும். அப்படி தரடா சொல்ல மாட்டானே, இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டானே. தெரியா வாங்கடா, வந்து அடிச்சு உண்மையை வரவழைங்கடா. வேண்டாம், ஒண்ணு பண்ணாதீங்க. என் பிள்ளைய விட்டுடு. வேண்டாம். இவனுங்க 1000 சொன்னாலும் நீ என் புள்ளதாப்பா. நீ அடி வாங்குறத பார்க்கும்போது என் மனசெல்லாம் துடிக்குது. இந்த அயோக்கியங்களை சும்மா விடாத. இந்த கிளவி பத்திர ஏத்துக்கடா, ஏத்துக்கடா. ஏத்துக்கடா, என்ன நிக்கிறீங்க?
அம்மா அசையாம அங்கே இருங்க, பயப்படாதீங்க. ஏய், நான் சொல்றத கேளு. நீ காளையா இருந்தா பஸ்ல இருக்க உங்க அம்மாவை காப்பாத்திக்க. இவங்க 2 பேரையும் பள்ளத்துல தள்ளிடுறேன். நீ பாலுவா இருந்தா பஸ்ஸ பள்ளத்துல தள்ளிட்டு நீ தப்பிச்சிடு. இவங்க 2 பேரையும் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். ஏய், 3 என்றதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வா, இல்லைன்னா இவங்கள பள்ளத்துல தள்ளிடுவேன். 1 2 3. கொஞ்சம் இருங்க. காளை, சின்னையா, சின்னையா, காளை. உலகத்துல எந்த பிரச்சனை வேணாலும் சமாளிக்கலாம். இந்த 2 பொண்டாட்டி தூ பேஜார்ப்பா. 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டே சத்திங்க, அவ்வளவுதான். இந்த பிரச்சனைக்கு முட்டுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னா ஒரே வழிதான், உண்மையை சொல்லிடணும். என்ன ஆனாலும் சரி உண்மையை சொல்லிடுறேன். வந்து தேவ ரகசியத்தை யாருக்கும் சொல்லாதே. இங்கே வா. வணக்கம் பிரபு. நன்றாக இரு. நல்லா இருக்கிறதா? 2 பொண்ணை கட்டிக்கிட்டவன் இந்த உலகத்துல எவன் நல்லா இருக்கான்? பிரபு, 60,000 மனைவிகளை கட்டிய தசரதனே அலறவில்லை, இவன் 2க்கே அலறுகின்றானே. நீ பேசாத. ஏன்? எல்லாம் உன்னாலதான். படா பெஜாரா போச்சு உங்ககிட்ட. தேவ ரகசியத்தை அப்படியே சொன்னா தலை வெடிச்சிடும் சொல்றீங்க. உண்மையை சொல்ல சொன்னா இப்பவே தலை வெடிச்சிடும் போது இருக்கு. சரி, அம்மாக்களை பாசத்தால சரி பண்ணிடலாம். 2 காதலிகளை என்னையா செய்யறது? இதில் என்ன சிக்கல் மானிடா? உனக்கு எந்த பெண்ணை பிடித்திருக்கிறதோ அவளை கட்டிக்கொள். ஏன்? 2ஐயும் கட்டிக்கொள். 2ஐயும் கட்டிக்கொள். 7 வருஷம் உள்ள தள்ளிடுவான் என் மாமனார். உங்களுக்கு என்ன? அதெல்லாம் உங்க லோகத்துல சரியா? எங்க பூலோகத்துல நடக்காது. இத பாருங்க, என் தலை வெடிச்சாலும் பரவாயில்ல, இப்போ உண்மை சொல்லிடுறேன். மானிடா, என்ன மானிடா, தேவ ரகசியம் வெளியே தெரிந்தால் தேவலோகமே ஆடி போய்விடும். அவருடைய இடத்துக்கே ஆபத்து வந்துவிடும். உண்மை வெளியே தெரிவது எந்த ஆளுக்கும் நல்லதல்ல. உனக்கு தெரியாததா? உங்க ஊழலை மறக்கிறதுக்காக என்ன பலி கொடுக்குறீங்களா? சற்று பொறுமையாக இரு. மானிடா, உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். எப்படி எப்படி? இப்போது நான் உன் காதில் ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். அதை அப்படியே நீ அவர்களுக்கும் சொல்லிவிடு. உன் சிக்கல் தீர்ந்துவிடும்.